சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம். இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீட்ஸ். அடாடாடா, இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செம்ம பிரைட்டா இருக்கு இந்த டே. அப்படியே உனக்கு கண்ணெல்லாம் ஜொலிக்குவே இப்போ பயங்கரமா ஜொலிக்குது. அந்த மாதிரி 2 பேர் இங்க வந்திருக்காங்க. நம்ம வணக்கம் தமிழால யூசுவலி நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆனா இந்த 2 பேர்ல ஒருத்தங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தங்க வந்து. ஏன்னா இவங்க அடி வாங்கும் போது அவங்க பக்கத்துல கூடவே நின்னாங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒருத்தங்க. இன்னொருத்தங்க ரொம்ப டாப் நாட்சான ஒரு பர்சன். ஆமாமா, எல்லாருக்கும் நல்ல உதவி எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படிப்பட்ட உதவி அப்படின்னா, அதாவது அவரு லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவரு வாழ்க்கையில ஒரு மேரேஜ் ஒண்ணு நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குடும்பத்தையே வயசு வருஷமா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காருன்னா, இன்னைக்கு அந்த குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மெயின் ரீசன் அவர் மட்டுமே. எஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படுத்த 2 அழகான கெஸ்ட் தான் நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. நிக்கி, ஆமா, இன்னொருத்தங்க பத்தி சொல்லணும்னா அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இவங்கனாலதான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சன் டிவியில பூவா தலையா அப்படின்னு ஒரு ஷோ பண்ணும்போது அவங்க தான் என்னோட கோ-ஹோஸ்டா இருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த சீரியல்ல பார்க்கும்போது நீயாமா இவ்வளவு பவ்யமா இருக்காங்க, ஹேய் அப்படின்னு சொன்னா கூட அழுதுருவேன். என்னம்மா சாப்பிட்டியா, ஏன் சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க, நான் அழுதுருவேன். அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன். ஆனா அப்படி கிடையாது அவங்க ரியல் லைஃப்ல. ரகடான ஒரு பொண்ணு. உன்னை டீசென்ட்டா இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க, நீ ஆக்சுவலி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கடா. ஆக்சுவலி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் தாண்டி சச் a sweet heart. அப்படிப்பட்ட 2 அழகான பெயர்கள் தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எஸ், ஆடுகளம் தொடர்ல இருந்து அபிமன்யு அண்ட் தேவி. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கி உங்களை ட்ராமடைஸ் பண்ணிருப்பான். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இங்க நடக்காம நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆமா நிக்கி, பின்ன நீ ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஆனா உண்மையாவே சொல்றேன், எனக்கு என்னோட கோ-ஹோஸ்ட் எல்லாருமே அவ்வளவு ஸ்வீட்டா இருந்திருக்காங்க. Thank you நிக்கி. ஹோஸ்ட் சொல்றேன் நானு. அப்படி இருக்கும்போது எஸ், தீப்ஷா ஆகட்டும், என்னோட ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன், அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்த ஒரு மெயின் ரீசன் அது அக்ஷயா தான். நான் அது எந்த ஸ்டேஜ்ல வேணா சொல்லுவேன். இன்னைக்கு அக்ஷயா இவ்வளோ நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே வேற லெவல் ப்ரௌடான ஒரு ஃபீல் தான். How are you? இல்ல அதுக்கு நீங்க இவ்வளவு இன்ட்ரோ கொடுத்தீங்களா, நீங்க இவங்களை பத்தி எவ்வளவு சொல்லிருக்கீங்க, நான் சொல்லணும்ல. உங்களை பத்தி நிக்கி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த கதையை எல்லாருக்கிட்டுமே கண்டிப்பா சொல்லியிருப்பான். ஸோ அக்ஷயா இஸ் சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ்ன்னு தெரியும். பிகாஸ் விஜேல இருந்து ஆக்ட்ரஸா போய் இப்ப சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராவும் இருக்கீங்க அக்ஷயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். இன்னொன்னு இவங்க மட்டும் விஜே கிடையாது, ஆமா அவரும் ஒரு விஜே. சொல்லுங்க. ஸோ இதே சன் டிவிக்கு பலமுறை வந்திருக்கேன் ஆடிஷனுக்கு. இதே சன் டிவி ஆடிஷன் வந்திருக்கேன். தென் இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காம்பேரிங் ஸ்டார்ட் பண்ணேன், விஜய் தான் இருந்தேன். ஸோ காம்பேரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்னா பண்ணேன், கூட மாடலிங்காக பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் சன் டிவி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, சுந்தரி. சூப்பர். அதில் ஒரு 1.5 இயர் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மேம் பார்த்து கூப்பிட்டு ஆடுகளம் பண்ணுங்கள், நல்ல கதை, உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். வெரி குட், ஸோ நைஸ். அண்ட் அக்ஷயா விஜயா பார்த்துருக்கோம். அண்ட் ஆக்ட்ரஸாக நாங்கள் பார்க்கும்போது யூ ஆர் அ ப்ராமிசிங் ஆக்ட்ரஸ் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இப்போ ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஒன்று கொடுப்பாங்கன்னா அவங்க சிரிக்கிறா இருப்பாங்க, ஐயோ இது வேற நீ ஏன்பா சொல்ற, நான் தானே பக்கத்துல இருந்து அடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்ட்டு. அக்ஷயோட மூஞ்ச பத்தமா நீ பேசுற, நீ பேசு, நீ எவ்வளவு நீ பேசு. அன்னைக்கு எனக்கு எவ்வளவு தூணாக இருந்த அக்ஷயா, இன்னைக்கு நான் அக்ஷயாக்காக நான் இல்ல அன்னைக்கு நான் அப்படி இருந்ததுக்கு இன்னைக்கு அவன் பேசிதான் ஆகணும், மூவிதானே ஆகணும். எஸ், ஸோ இல்லை ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனால் உண்மையாக ஆக்டிங் அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி திங் அப்படின்னு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ பாத்திருக்கீங்களா ப்ரோ? பின்ன என்ன ப்ரோ பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், இந்த குடும்பத்தில் ஏன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பாவமா இருக்கும் எனக்கு. சொல்லுங்க. இல்ல இது ஆடுகளம் தேவி பொறுத்த வரைக்கும் என்னோட ரியல் கேரக்டருக்கு டோட்டலா இருக்க ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப அமைதி, அடக்கம், ஒழுக்கம், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ரியல் லைஃப்ல இருந்தாலும் ஆனா அது டோட்டலா வேற மாதிரி ஒரு கேரக்டர். சோ ரியல் லைஃப் உங்களோட கேரக்டர் பத்தி நீங்க சொல்லுங்களேன். சோ எப்படி நீங்களே சொன்னீங்க கம்ப்ளீட் ஆப்போசிட். ரியல் லைஃப்ல பயங்கர ஃப்ரெண்ட்லி, எல்லார் கூடயுமே நல்லா பேசுவேன், எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது ஒருத்தங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். ஆனா ஆடுகளம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க இந்த கேரக்டர்ஸ்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டார்டிங் வித் ஐப் ப்ரோ. ஆடுகளம் பொறுத்த வரைக்கும் இப்போ வெளியே எல்லாருமே கூப்பிடுறது ஆடுகளம் அபி அப்படின்ற ஒரு விஷயம் தான் மக்கள் கிட்ட
ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே போனாலும் இப்போ கூட ஹோட் போட்டு வரும்போது ரொம்ப லைனில் நிறைய பேர் நின்று இருந்தாங்க. ஆக்டர் இப்போ அவர் ஆடுகளம் பண்ணுற விடுங்க. ஏன்னா அந்த ஒரு ஆடுகளம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒரு பெரிய ஒரு பாட்டாக இருக்கு என் லைஃப்பில் சொல்லலாம். தென் ஸோ இவங்கன்னா இல்ல அது மட்டும் இல்லாம இந்த துபாய் போயிருந்தேன்னு சொன்னாங்க இவங்க. சோ அந்த துபாய் கதை பத்தி துபாய் போயிருந்தேன் லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போயிருந்தேன். ஸோ அப்போது துபாயிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடுகளம் பண்ணுறீங்கல்ல. ஏன்னா நம்ம வெளியே இங்கே பார்க்குறாங்க ஓகே. ஸோ துபாய் ஃபேமிலியாக இருக்கும்போது ஒருத்தவங்க கூப்பிட்டு உங்களை டிவியில் பார்த்துருக்கோம், ஆடுகளம்ல பார்த்துருக்கோம், நல்லா பண்ணுறீங்க. ஸோ என்னை பற்றி பேசும்போது, உங்கள் டீம் பற்றி பேசும்போது, ஸோ இந்த பொண்ணை பற்றி பேசும்போது ஸோ ரொம்ப கொடுமை பண்ணாதீங்க. ஏன்னா அப்போனா இவங்க லவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபைட்டில் போயிட்டு இருந்தது 2 பேருக்கும். ஓகேங்களா, ரொம்ப நாங்கள் சேர மாட்டோம், வீட்டில் பிரச்சனை ட்ரபிள் அப்படி போயிட்டு இருந்தது. தென் இப்போது கூட தான் இருக்காங்க. அப்போது சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஃபேமிலியாக போகும்போது உங்களை கூப்பிட்டு உங்களை ஆடுகளம் பார்த்துருக்கோம், அதுவும் துபாயில். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே குதூகலமா தமிழ்நாட்டுல எங்கேயாச்சும் போனோம்னா அது வந்துட்டு சூப்பரா இருக்கும். இந்தியாவில யாராச்சும் கண்டுபிடிச்சாங்க பரவாயில்ல, இந்தியாவில பார்த்துட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கும்போது ஒய்ஃப் பசங்க எல்லாரும் இருக்கும்போது கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, உங்கள் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னை விட அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் சன் டிவி மூலியமா தான். வெரி ஸ்வீட். அண்ட் தேவி நீங்க சொல்லுங்க, how has been your journey? ஸோ வந்து ஆடுகளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினிங்ல வந்து நாங்கள் பிரிஞ்சிருப்போம். லைக் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த ப்ரெக்னன்சி அந்த டைம் ஸோ அதெல்லாம் வந்து சீரியலில் காமிக்கும் போது ஓப்பனிங் சீக்வன்ஸே வந்து அழுகணும் பயங்கரமாக. நெகட்டிவோட இன்ட்ரடக்ஷன் வந்து நான் தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதை நான் ரியலாக வந்து தானாக அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அழுக வந்துச்சு. ஸோ ரொம்ப உள்வாங்கி அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஸோ அது ஒரு நல்ல இதாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இந்த தேவி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஜாவில் நான் பண்ணது டோட்டலாக வந்து நெகட்டிவான, இது வந்து டோட்டலாக பாசிட்டிவ். அதுக்கு வந்து என்டையராக கம்ப்ளீட்லி வந்து ரொம்ப சாதுவா, ரொம்ப சமத்தா, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற மாதிரி, எஸ்பெஷலி அபி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி, சிஸ்டர் சொல்றது கேட்டுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து வெளியே மக்கள் வந்து பார்க்கும்போது எப்படி நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே, அப்போ நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தோம் ரோஜாவில், இப்போ கொஞ்சம் அது கம்மியாக இருக்கு. ஸோ நல்லா ஆகிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா வீட்டில் பிரச்சனை, ஸோ நானும் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ லேடிஸ் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலி செல்வநாயகி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் நீங்க ஹெவியா மாட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல். இன்னும் ரிலீஸே ஆக முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர டெட்லாக்ல போய் மாட்டி. ஆமா, ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா செல்வநாயகி வந்து அவங்க பயங்கர நெகட்டிவ், அதாவது பையனை எப்படியாவது வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ என்கிட்ட அவங்க ரொம்ப நல்லவங்களா வந்து அவங்க திருந்திட்ட மாதிரி என்கிட்ட வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அதை நானும் நம்பிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு வந்து அதை நம்பி என் சிஸ்டர் கூடயே இப்போ நான் வந்து சத்யா கூடயும் வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது எப்படி போகும் அப்படிங்கறது வந்து தெரியல, கொடுத்துதான் பார்க்கணும். ஆனா வந்துட்டு நீங்க எத்தனை வருஷமா இந்த சீரியல்ல டிராவல் ஆயிட்டு வந்திருக்கீங்களே, இங்க இருந்து உங்களோட டாப் ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க செட்ல இருந்து? ஆடுகளம்ல எனக்கு மறக்க முடியாத விஷயம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லணும்னா கூட சொல்லலாம். ஆடுகளம்ல வந்து மறக்க முடியாத இதுனா வந்து அஃப்கோர்ஸ் டெல்னா சத்யா கேரக்டர் வந்து அவங்க கூட நடிக்கும் போதும் சரி, காயத்ரி மேம் கூட நடிக்கும் போதும் சரி, அவங்கள பார்த்துட்டு சம்டைம்ஸ் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிருக்கேன். காயத்ரி மேம் நடிக்கிறத வியந்து போய் பார்த்திருக்கீங்க? இல்ல, அவங்க ஐஸை உருட்டுவாங்க இந்த சைடு அந்த சைடு, அப்படி உருட்டும் போது பயங்கரமா வந்து பெர்ஃபார்மர் அவங்க. அதை பார்த்துட்டு கோயில் சீக்வன்ஸ்லாம் ஒன்று பண்ணோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன், தாலி தூக்கி போடுவாங்க, நாங்கள் வந்து ஓடுவேன், மொட்டை வெயிலில் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம் ஏப்ரல் மந்த் லாஸ்ட் இயர். ஸோ அது பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஸ்லிப்பர்லாம் வந்து தார் ரோட்டில் வந்து ஓட்டணும், ஸ்லிப்பர்லாம் வந்து போட மாட்டோம். அதில் வந்து சூட்டு கொப்பள மாதிரி வந்து கால்லாம் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்களோட நடிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், அந்த கோயில் என்டையர் அந்த சீக்வன்ஸே வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற இவர் கூட நடிக்கிறது அப்படிதான். இவங்க வந்து சில விஷயம்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து மறக்க முடியாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ப்ரோ. நீங்க வந்து சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாய் போயிருக்கீங்க அப்படின்ற, எப்போ போனீங்க, யாரெல்லாம் எப்போ போனீங்களே? ஃபேமிலியாக போனேன், வெக்கேஷன் போயிருந்தேன் ஃபேமிலியாக. ஸோ போயிட்டு வரலாம்னா ஒர்க் போயிட்டே இருக்கும்போது ஃபேமிலி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஸோ அவங்களும் வீடு ஸ்கூல் பசங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி போகலாம் அப்படின்னு துபாய் போயிருந்தேன்.
நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. டெஃபினட்டா பிரதர். இப்போ துபாய் நீங்க வந்துட்டு போயிருந்தீங்க, ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்காங்க பிரதர். அவங்க பக்கத்து மாதிரி போயிட்டு வருவாங்க, பக்கத்து தெரு மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க பிரதர். அது கேட்கடி, அது நான் கேட்டே ஆக வேண்டும். கண்டிப்பா கேளுங்க. சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? இல்ல ஜென்ரலா எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு 20 நாள் வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் எங்கேயாவது போயிடணும். அதுதான் என்னோட நோக்கமே, கோலே அதான். 20 நாளுக்கு ஒரு 10 நாள் ட்ரிப் இருக்கும். ஆமா, 20 டேஸ் எங்கேயாவது நம்ம ரொம்ப ஒர்க் பண்றோம், கன்யூஸா ஷூட் இருக்கு அப்படின்னா ஒரு 10 நாள் எங்கேயாவது போயிடணும். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிட்டு வந்தா ஆனா எங்கேயாவது போயிடணும். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டா வந்து சிங்கப்பூர் போன ஃபேமிலியோட, அதுக்கப்புறம் அசர்பைஜான் போனேன். ஆமா, ஏர்ல தெரியாதுடா, நீ சும்மா ஒண்ணுமே புரியல. எனக்கு அப்படி ஒரு ஊர் இருக்குன்றத இவங்க போயிட்டு வந்த பிறகு தெரியுமே. அசர்பைஜான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வந்து அங்க வந்து நம்ம போனோம்னா யூரோப் ஃபீல் தான் இருக்கும். பார்க்குற எல்லா இதுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஃபுட் வந்து ரொம்ப செமையா இருக்கும். எஸ்பெஷலி நான் வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி எங்க இந்தியால இல்ல அது. நீ நானே பரவாயில்ல, எனக்கு புரியல. அசர்பைஜான் இஸ் a country. ஆமா, வெயிட் பண்ணுங்க, நம்ம நிக்கி கொஞ்சம் எஜுகேட் பண்ணலாம். நிக்கி, அசர்பைஜான் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்க. பாரு, நான் மக்குனா நீ அதை விட மக்கு. அதனால கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அசர்பைஜான் வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த என்டையர் ட்ரிப்பே வந்து ஃபேமிலி இல்லாம நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். ஃபேமிலி கேட்டிங்களா? கேர்ள்ஸ் ட்ரிப் அது. கேர்ள்ஸ் ட்ரிப் கேட்டிங்களா? அனுப்பவே மாட்டேன்றாங்க. எப்படிதான் உங்களை எப்படி கேர்ள்ஸ் ட்ரிப்ல அனுப்புவாங்க? எனக்கு புரியலையே. இல்ல அவர் அடிக்கடி ஆசைப்படுறாரு வேற தனியா ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு. நான் அவருக்காக நான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு நல்லா. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. உனக்கு ஃபேமிலி இல்ல, குழந்தை குட்டி இல்ல, இவர் அப்படி இல்லல்ல. இப்ப என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணவா, இல்லனா அவர் அப்படி இல்ல, அவர் பொறுப்பா இருக்கிற அவர் பெருமைப்படுறவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அசர்பைஜான் போயிருக்கீங்க, சிங்கப்பூர் போயிருக்கீங்க, வேற ஏதாச்சும் விட்டீங்களா? இல்ல, இப்ப ரீசெண்டா இதுதான் போயிருக்கீங்க. அதுவும் கேர்ள்ஸ் ட்ரிப் அடிச்சிருக்கீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. இப்போ என்ன விட்டுருங்க. ஆனா அவருக்கு வந்து கல்யாணம் ஆனாலுமே, இப்ப நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க அவரை, மச்சான் நாளைக்கு வந்து மலேசியா போயிட்டு வரலாம், இல்ல பேங்காக் போயிட்டு வரலாம்டா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவர் கல்யாணம் ஆனதுனால நீங்க வந்துட்டு விட்டுருவீங்களா? இல்ல, வீட்டுல பெர்மிஷன் கேட்கணும், போலாமா இல்லையா, போட்டுமா எப்படின்னு. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே வந்து அது அப்படிதான். சரி, ஆனா இப்போ ஒரு லைவா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போறோம். ஓகே, அபிமன்யு, தேவி, நான் அவங்க ஃப்ரெண்டு, நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து மச்சான் வாடா நம்ம வந்து கோவா ட்ரிப்புக்கு போகலாம்டா அப்படின்ற ஒரு விஷயம் நான் கூப்பிடுறேன். அது நீங்க வந்து இப்போ உங்க வைஃபை கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே, ஆர்டிஸ்ட் ரெடி? ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். தேவிமா, மாப்பிள்ள நான் இன்னும் வரவே இல்லை மாப்பிள்ள. ஹாய் மாப்பிள்ள. இன்னும் வரவே இல்லையா மாப்பிள்ள? டக் டக் டக். ஏய் மச்சி, என்ன எங்க திடீர்னு டோர் ஓபன் பண்ணாமலே ஹாய் மச்சி எப்படி கேட்கும் மாப்பிள்ள? டக் டக் டக். மாப்பிள்ள ஹாய். ஏய் மாப்பிள்ள, நீ எங்கடா இங்க சொல்லாம? மச்சான் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம்டா, வா உன்னை கூப்பிட்டு போறதுக்கு தான். நான் சொன்ன உடனே எப்பரா வர முடியும்? உள்ள தேவி இருக்கு, அதுவும் கன்சியா வேற இருக்காடா. இந்த டைம் எப்பரா விட்டு வரதாவல? ஏய் மச்சான், நம்ம கோவா ட்ரிப் நேத்து நைட்டே எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. எனக்கு புரியுதுடா, அவளை வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கொஞ்சம் இங்கே இரு, நம்மளை பார்த்துட்டு. வீட்டுல எல்லாருமே இருப்பாங்கடா, நீ வேலைக்காரமெல்லாம் இருக்காங்களடா, அவங்க பார்த்துப்பாங்கடா. வேலைக்காரமா வீட்டுல இருக்காங்கடா, பட் பண்றது எல்லாம் என் தேவி தான்டா. எல்லாமே அதான் பண்றா வீட்டுல. இவங்க வேலைக்காரமாவும் கேட்க முடியாது. சரி, நீ கொஞ்சம் சரி ஒரே நிமிஷம் இரு, தேவிகிட்ட சொல்லி பேசிட்டு வந்துடுறான். தேவிமா, தேவி, என்னால் எனக்கு ஆஃபீஸ் லீவ் 2 நாள். ஃப்ரெண்டை வந்திருக்கான். ஓகேயா? அவனுக்கு வந்து அடுத்த வருஷம் மாதம் மேரேஜ் ஆனாங்க. சரியா? அதனால வந்து தெய்வம் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா ஸ்மார்ட்டா இருக்காங்க. கன்ஃபார்மா நீங்க வரணும், என் கல்யாணத்துக்கு வரணும் நீங்க அடுத்த மாசம். கண்டிப்பா வரேன். அதான் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசியா அவன் வாழ்க்கையில ஒரு பேச்சுலர் ட்ரிப் போயிட்டு வரலாம் ஆசைப்படுறான். சரி, போயிட்டு வந்துடுறேன். 2 நாள் தான் மேக்ஸிமம். கொஞ்சம் நீ வீட்டில் பார்த்துக்கோ, அம்மா பார்த்துக்கோ, பிரச்சனை இல்லை தெரியுமா? நான் வந்துடுறேன். வரும்போது உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது. இல்லைங்க, நான் தனியா இருக்கணும் வயிற்றுல. தெரியுமா? அதான் சத்தியா இருக்கல தெரியுமா? பார்த்துப்பான். டோன்ட் வரி. என் குழந்தை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. டோன்ட் வரி. சரிங்க. ஓகே நிக்கி, இப்போ வந்துட்டு சீன் 2 பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ரேஷு பண்ண போறாங்க. ஓகேங்களா? ரெடியா ஆயுப்? ஓகே ஃப்ரெண்ட், ஆர் யூ ரெடி? ஐயோ, இப்பதான் அதுக்கு முன்னாடி அவர் காலு இப்பவே தெரிகிறது, எனக்கு நன்றாக தெரியுது. ரெடியா? போலாம். டக் டக் டக். மாப்பிள்ள ரேஷு எங்க? ரேஷு வீட்டில் தான்டா இருக்கா. அவகிட்ட
சரி மச்சி நீ கீழே நில்லு, கொஞ்சம் பேசிட்டு வரேன். டைம் ஆகுதுடா, ஏய், எல்லாரும் இருடா. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா நம்ம போயிட்டு சரி மாப்பிள்ள, விட பர்மிஷன் வாங்கலடா, கொஞ்சம் கேட்கணும். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். நீ வராம மட்டும் இரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். மச்சான் உனக்கு என்ன கல்யாணம் ஆகல, பண்ணி பாரு தெரியும். நீ வேற இரு, வர கீழே இரு, வந்துடுறேன். ரிஷு. ஐயோ என் புருஷ தங்கங்க. ரிஷு. சே அவர் சான்ஸே இல்லை. ரிஷு, என்ன சமையல் வீட்டில் நீ? ஒரே நிமிஷம் வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சமையல்? சப்பாத்திங்க, சிக்கன் கிரேவி இருக்கு, சாப்பிடுறீங்களா? சூப்பரே. ஒன்றும் இல்லை ரிஷு, என் ஃப்ரெண்ட் இருக்கால மிக்கின்னு சொல்லிக்க நம்ம கிட்ட. மிக்கியா? ஆமாம். பேரு கேவலமா இருக்கு. நல்ல பையன்தான் அவன். ஸோ அவனுக்கு வந்து அடுத்த வாரம் மேரேஜ். அது சும்மா அந்த ஒரு நாள் ட்ரிப்பு மாதிரி எங்கேயாவது ரெசார்ட் எங்கேயாவது போயிட்டு வரலாம் ஆசைப்படுறாங்க. கூப்பிட்டுருக்கான். அவன் தான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு அப்படியே அதான் ரிஷு. அப்படி ஓரமாக்குறேன். ரிஷு கொஞ்சம் போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுவேன். அது என்னன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அது நம்மளும் வீடு வேலை அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது போயிட்டு. ஷியோர், நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். இல்லை ரிஷு, லூஸ்ல பேசிட்டு இருக்காத. அங்கே யாரும் அவன் ஒய்ஃப்னா வரல, அவனுக்கு அடுத்த வாரம் தான் கல்யாணம். சும்மா போயிட்டு வந்துடுறேன். நம்மளும் அப்படியே போனோம்னா, பசங்களை கூட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. அப்படி பசங்களும் பாவம் இல்ல, எங்கேயுமே போகல. வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போலாமே, பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டா? நான் ரேஷோட சித்தி நினைச்சேன் நான். சாரி. குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம எங்கேயாவது போகலாங்க. இல்லை ரிஷு, இப்போ எக்ஸாம்லாம் முடியுதுல்ல, நம்ம அப்பதுக்கப்புறம் போகலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரிஷு. இல்லைங்க, நானும் ஒர்க்குன்னே இருக்கிறேன். நீங்களும் அப்படி இல்லை, கூட டைம் வேஸ்ட் ஸ்பெண்ட் இல்லை. பண்றது இப்போ இல்ல. நம்ம மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம்ல, அது போயிடலாம். ஒரு நாள் தானே ரிஷு. நானும் எங்கே போகிறேன் ஆஃப்டர் மேரேஜ்? வெறும் வீடு, ஜிம்மு. இருடா, இவன் வேற 3 நாள் வேற சொல்கிறான். பட் ஒரு நாள் வந்துடுறேன் ரிஷு, கொஞ்சம் ப்ளீஸ் பாரு எனக்காண்டி. எனக்கு நம்ம மூஞ்ச பார்த்தல ஏதாவது காபி தண்ணி இல்லை குடிக்கிறீங்களா? ரிஷு, நீ நினைக்கிற மாதிரி கேவலமா இருக்கு. அவன் மூஞ்சே நீ வர அவன் மூஞ்சே அப்படிதான், ஃபுல்லாக ஒரே மாதிரி இருப்பான். ஜிம்மில் சேர்ந்துருக்காங்க. கொஞ்சம் மாற்றி ப்ளீஸ் போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன். ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல மாமா, கொஞ்சம் ரசம் இருந்தா கொடுங்க. நீ வந்து உட்காருங்கன்னு சொன்னதே எனக்கு பயம் நினைச்சிருச்சு. அவன் சாப்பிட்டுருவான். மரியாதையா உனக்கு கிளம்பி வெளியே போக சொல்ல, உன்னையும் சேர்த்து வீட்டு விட்டு துரத்திடுவேன். அவன் போக மாட்டான்ப்பா, அவன் என்னை கூப்பிடாம போக மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மச்சான், நான் கீழே வெயிட் மச்சி வெயிட் பண்ணுறேன். ஓகே ஓகே, வந்துடாதீங்க. தேங்க் யூ மா. ஏய் சீக்கிரம் வந்துடுறா மச்சான். ப்ளீஸ் ரிஷு, போயிட்டு வந்துடுறேன். நான் காலைல வந்துடுவேன் ரிஷு. இந்த ஒரு நாள் மட்டும் தானே போய் எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. பசங்களையும் பார்த்துக்கிட்டு சமைச்சும் பண்ணிக்கிட்டு எப்பா நான் பால் தான் வாங்கி வச்சுட்டேன். எல்லா ஐட்டமும் நான் பார்த்துட்டு கடைக்கு ஹேண்டில் பண்ண முடியும். மாவுனா அரைச்சாச்சு, பால் இருக்கு வீட்டில், எல்லாமே இருக்கு. கடைக்குனா போய் எல்லா விஷயம் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உங்க அம்மா கூட வச்சுட்டு வீட்டில் இருக்க போறேன். நான் மறுநாள் காலைல வந்துடுவேன். இதுதான் விஷயம், ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் சமாளிக்கிறதுக்கு இவ்வளோ நீங்க பண்றீங்க. மட்டும் ஜாலியா இருக்கீங்க. ஜாலின்னு சொல்ல இந்த மாதிரி எல்லாம் எனக்கும் போகணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது? அப்படி சொல்ல உன்னை ஏன் கரகம் இங்க வந்து இருக்க வேண்டியதா? நான் உன்னை போவேன்னு சொல்லவே இல்லைப்பா. ரேஷு, ஹாய். ஹாய். ஏய், நம்ம வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் பிளான் பண்ணிருந்தோமே, நம்ம ஏன் இன்னைக்கு நைட் கிளம்பி போக கூடாது? சாரிங்க, எனக்கு எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும். இவரையும் நான் தான் பாத்துக்கணும், குழந்தைங்களையும் நான் தான் பாத்துக்கணும். நீ தான் யூசுவலி மதிக்க மாட்டியே, இந்த வாட்டி ஏய் அப்படினா இல்ல, சி யார் சொன்னா? நல்லா மதிப்பா, நல்லா பண்ணுவ நீங்க. அப்பனா நான் குழந்தைய பாத்துக்கறேன். பாவம் நீயும் உனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும்ல. கொஞ்சம் போயிட்டு வந்தா போயிட்டு வா, ஒரு நாள்ல வந்துரு. மச்சான், நான் உனக்காக இங்க வெயிட் பண்றேன்டா. ஏய் இருடா, இவ போனா கொல்லை கூட்டி வந்துறேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே மச்சான். ஓ, அவருக்கு வீட்ல வைஃப்லாம் யாரும் இல்ல? அவனுக்கு பொண்ணு தரதே பெரிய விஷயம். இப்பதான் கொடுக்குறாங்க பொண்ணு. இன்னும் கிளம்பலீங்களா? அது இப்போ வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க செருப்பு போடு. அண்ணா அனுப்புறேன், நீங்க போங்க. ஓகே. நீ போறதா போயிட்டு வா, நானும் கிளம்பிடுறேன். ஆனா பசங்களை வேணா சித்தி வீட்டு விட்டு போயிடுறேன், பிரச்சனை இல்லை. ஒரு நாள் தானே? ஓகே, கிளம்பிடலாம். நீ மூஞ்சோடைய எங்க இருக்கீங்க? எப்ப வரீங்க? அம்மா இப்பதான் வீட்டை விட்டு கிளம்பி இருக்கேன். இப்பதான் கார்ல உட்காந்துருக்கேன். எப்ப வரீங்க? ரேஷு கொஞ்சம் வெயிட் பண்ணு ரேஷு. இப்பதான் கார்ல உட்காந்துருக்கேன். என்ன பண்றீங்க அங்க? இல்ல இப்பதான் கார் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அவனா ஜாலியா தான் இருக்கான், பிரச்சனை இல்ல. சரி நான் பத்து கூப்பிட்டா. அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன? நீ எப்படி இருக்க? நீ எப்ப வர? இல்ல அதுதான் பிரச்சனை. எப்ப வர? கொஞ்சம் இல்ல மழை இங்க லைட்டா தூர்ற மாதிரி இருக்கு. அங்க எப்படி இருக்கு? சாப்பிட்டாங்களா பசங்க எல்லாரும்? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன அங்க சொல்லிட்டு இருக்க? இல்ல ஆமா, ஒரு Dress போதும். சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருந்தா ஓகே தான். அப்படி வரணும் இல்ல வீட்டுக்கு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஏய் வெரி குட். வேற லெவல்ல இருந்துச்சு உங்க 2 பேரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வாக்குமூலம் ஒன்று கொடுத்தீங்கல்ல, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். அண்ட் இதை தாண்டி அவங்க லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஹாப்பி கப்புளாக வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதை தாண்டி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு சாதிக்கணும், அதை பார்த்து நாங்கள் எப்போவுமே ரசிக்கணும் அப்படின்றது தான் ஒரு நண்பனாக எனக்கு வந்து எப்போவுமே இருக்குது. ஏன்னா பார்க்குற மக்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு?
எஸ் ஆடுகளமில் வந்து இன்னும் எதிர்பார்க்குற விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக பாருங்கள். அபியா நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. நான் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும். எஸ். ஸோ ஒரு ஆங்கராக வந்து எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போது தேவியா ஆடுகளம்ல நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ உங்கள் சப்போர்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், வெரி ஸ்வீட். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேருமே எங்கள் மனசில் வந்துட்டு நீங்கள் தான் இடம் பிடிச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நாங்கள் நிறைய உங்களை இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே நிக்கி, ஸோ முடிச்சிடலாமா ஷோவை? முடிச்சிடலாம் தீப்ஷி. அப்படிலாம் சொல்லக்கூடாது, கொண்டுருவேன். ஓகே, வித் திஸ் நோட் உண்மையாக தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. மைடர் மக்களே, இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் அபிமன்யு அண்ட் தேவி ஆடுகளம் தொடர்ல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து நம்புகிறோம். இதே மாதிரி வேற ஒரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் திஸ் நிக்கி அண்ட் தீப்ஷி சைனிங் ஆஃப். இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்.